இறை அருள் இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியாது? போகத்தை துறக்க முடியாது. இறைவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போகத்தில் மூழ்க வச்சு அதிலிருந்து என்ன, இந்த துணியை எப்படி நம்ம அலசுவோம், அந்த துணியில் இருக்கக்கூடிய அந்த சோப்பு கரைசல் எல்லாம் நீங்கணும்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு 4-5 வாட்டியாவது என்ன பண்ணுவீங்க? அலசுவீங்க இல்லையா? அப்பதான் அந்த நுரைத்தல் தன்மை அந்த துணியிலிருந்து வெளியே போகும். அப்படி பெருமான் நம்மளை என்ன பண்றாராம்? பிறப்பு கொடுத்து போகத்துல மூழ்க வச்சு ஒரு உணவு எப்ப நமக்கு வெறுத்து போகும்? நிறைய சாப்பிட்டாச்சுன்னா அடிக்கடி இதே தின்னுட்டு இருக்கேன்னு வச்சுங்க, அட போதும்பா இது வேணாப்பா அப்படின்னு ஒரு நிலை நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படி பெருமான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்காரு? இந்த பொய்ய மெய்யின்னு நினைக்கிற போகத்தை நம்ம வெறுக்கிற வரைக்கும், பொய்ய மெய்யின்னு நினைக்கக்கூடிய போகத்தை வெறுக்கும் வரையில் போகத்தில் நம்மை மூழ்கி அப்படியே நீ மூழ்கியே போடா அப்படின்னு விட்டுறாரான்னு கேட்டா இல்லையா? மாலாமே காத்தருளி, ஒரு நாள் என்ன பண்ணுவாராம்? மாலாமே காத்தருளி, வாப்பா போதும், உன் சாயம் என்ன ஆயிடுச்சு? வெளுத்து போச்சு, முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ அது உள்ள போய் மூழ்க வேண்டிய அவசியம் இல்லை. மாலாமே காத்தருளி தையலிடம் கொண்டபிரான் தன்கழலே சேரும் மன்னம். தையலிடம் கொண்டபிரான், தையல்னா அழகிய பெண் அப்படின்றது அர்த்தம். தையலிடம் கொண்டபிரான் நல்லா புரிஞ்சுக்கிங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம் இது. மணிவாசக பெருமான் முக்தி பதிகம் முழுதும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாடல்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா 4 பாடல்லையோ 5 பாடல்லையோ வரும். இந்த பாடல்லையே வந்தது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முளையார் போகத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முளையார் போகத்து அப்படின்னா நான் என்ன பண்றேன்? என்னுடைய எதிர்பாலினத்தால் ஈர்க்கப்படுகிறேன் அப்படின்றது அர்த்தம். மெய்யென்று புனர்முளையார் போகத்து அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி சொல்ற அத்தனை பாடல்லையும் இறைவனை சொல்லும் போது அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உமையொரு பாகனாக சொல்றாரு. எங்க எடுத்த உயிருக்கெல்லாம் எதிர்பாலினம் பொல்லாமை என்றால், பொய் என்றால், இறைவன் இறைவியோடு இருப்பது மட்டும் எப்படி சரி அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா? இந்த கேள்விக்கு விடை இந்த முக்தி பதிகத்தினுடைய இறுதி பாடலை பார்த்து விட்டு சொல்றேன். இப்ப இதுக்கு பதில் கிடையாது. இறுதி பாடல் முடிக்கும் பொழுது ஏன் அந்த ஒவ்வொரு இடத்திலையும் நம்மை சொல்லும் பொழுது, அதாவது வாழ்கின்ற உயிரினம், இந்த உலகத்தில் வாழ்கின்ற உயிரினங்களை சொல்லும் பொழுது அது எதிர்பாலினத்தால் கவரப்படும் பொழுது அது பொய் என்ற போகத்தை விழுகிறது என்று சொல்லி மணிவாசக பெருமான் அடுத்த வரியை ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தையலிடம் கொண்டபிரான். அவர் எங்க இருக்காரு? எப்படி இருக்காங்க அந்த அம்மா? தையலிடம் கொண்டபிரான். தையல்னா அழகிய பெண். அந்த அம்மையை தன் இடபாகத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார். தையலிடம் கொண்டபிரான் தன்கழலே சேரும் வண்ணம். என்னது? தையலிடம் கொண்டபிரான் தன்கழலே சேரும் வண்ணம். நான் இந்த உலகியல் வாழ்க்கையில் புனர்முளையார் போகத்தே விழுந்து கிடந்தேன். ஆனா அதுல விழுந்து நான் மாண்டு விடாமல் இருப்பதற்காக சிவபெருமான் என்ன பண்ணாரு? எப்படி இருக்க சிவபெருமான்? தையலிடம் கொண்டபிரான், தையலிடம் கொண்டபிரான் தன்கழலே சேரும் வண்ணம். தன்னிடமே, தன் உடம்பிலேயே, தன் உடலிலேயே உமையம்மையை ஒரு பாகமாக கொடுத்த அந்த சிவபெருமான் தையலிடம் கொண்டபிரான் தன்கழலே சேரும் வண்ணம். அவனுடைய திருவடியே நான் சேரும் வண்ணம், அவனுடைய திருவடியை நான் சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முளையார் போகத்தை அழகா சொல்லிடுறார். முதல் 2 வரிகளில் என்ன சொல்லிடுறாரு? இந்த போகத்தை நோக்கி நான் போயிட்டு இருக்க என்ன, நான் அதிலேயே மாண்டு விடாமல், அதிலேயே மூழ்கி மாண்டு விடாமல் தையலிடம் கொண்டபிரான் பெருமான் உமையம்மையை ஒரு பாகமாக வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் என்னை ஆட்கொண்டு தன்கழலே சேரும் வண்ணம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப உமையம்மையை ஒரு பாகமாக கொண்ட சிவபெருமான் என்ன பண்றாராம்? தன்கழலே சேரும் வண்ணம். அப்ப அந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய பொருள் இருக்கு. தன்கழலே சேரும் வண்ணம். தன்கழலே சேரும் வண்ணம்னா அவன் திருவடியை சேர்வதற்குரிய வழி என்னவோ, அவன் திருவடியை சேர்வதற்குரிய வழி என்னவோ, போகத்தை நோக்கி நான் சென்று மாண்டு
மீண்டும் மீண்டும் திரும்ப இந்த பிறவியை இந்த பூமியிலையும் வெவ்வேறு உலகத்திலையும் பிறவியை எடுத்து எடுத்து இறைவன் திருவடியை சேராமல் நான் அழிந்து விடாமல் ஒழிந்து கொண்டு இருக்காமல் சிவபெருமான் என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உமையோடு உடைய சிவபெருமான் தன்கடலே சேரும் வண்ணம் அவன் திருவடியை சேருவதற்கு என்ன வழியோ, அவன் திருவடியை சேர்வதற்கு என்ன பாதையோ அந்த பாதையை காண்பித்த ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அப்பேற்பட்ட பெருமான் எனக்கு அந்த வகையை எனக்கு அருளினான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை முறை நான் முயன்றோம், நான் என்ன பண்ணேன், தோல்வியை தான் சந்தித்தேன். ஏன்? என்னுடைய முயற்சிகள் எப்பொழுதும் எனக்கு என்ன கொடுக்கும், வெற்றியை கொடுத்தாலும் அது நிரந்தரமான வெற்றியா இருக்காது. ஒரு நாள் அடுத்த நிலைக்கு போகும்போது நான் தோற்று போய்கிட்டே இருப்பேன். அப்ப பெருமான் கொடுப்பது தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இறுதியான வெற்றி. அப்ப முக்தி என்பது யாரால் தர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவனால் மட்டும்தான் தர முடியும். முக்தி என்பது நாம் கேட்டு பெறுவது கிடையாது. சாமி நான் வந்துட்டேன்யா, முடிஞ்சு போச்சு, எனக்கு முக்தி கொடு அப்படின்னு கேட்டா கிடைக்குமான்னு கேட்டா இல்லை. முக்தி என்பது இறைவன் என்ன பண்றான், நம்மை முத்த வைத்து தருவது முக்தி. நம்மளை என்ன பண்ணது, என்ன செய்யறான், முத்த வைக்கிறான். அதுக்குரிய தகுதியை நமக்கு கொடுக்குறான். அந்த தகுதி எப்படிங்க கொடுக்குறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன் கடலே சேரும் வண்ணம் அவன் திருவடியை சேர்வதற்கு என்னெல்லாம் நம்ம செய்யணுமோ நம்மளை வச்சு அவன் செய்ய வைப்பான். அப்படித்தான் மணிவாசக பெருமான திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டு அவன் திருவடியை சேருவதற்கு திருவாசகத்தை வாய்மொழிய வைத்து, அதுதான் தன்கழலே சேரும் வண்ணம். அந்த தன்கழலே சேரும் வண்ணம் என்பது என்னது, திருவாசகம். அப்ப அந்த திருவாசகத்தில் இருக்கக்கூடிய அந்த தத்துவங்களை நம் புரிந்து கொள்ள அவன் கழல் சேரும் வண்ணம் நமக்கு புரியும். என்னது அவன் கழல் எப்படிங்க, என்ன ஃபார்முலா உள்ள இருக்கு, என்ன சூத்திரம் உள்ள இருக்குது. அமைதியா போய் அவன் முன்னாடி நிக்கிறது மட்டும்தான் அதுல இருக்கக்கூடிய சூத்திரம். பெருமானே என்னை இங்கு அழைத்து வந்து உன் முன்னே நிறுத்தி வைத்ததற்கு இந்த நிலையை ஆர் பெறுவார் அச்சோவே. என்னை கூப்பிட்டு வந்து இங்க நிக்க வச்சிருக்கிய சாமி, இந்த நிலையை ஆர் பெறுவார் அச்சோவே. யாருக்கு கிடைக்கும் இந்த நிலை, யாருக்கு கிடைக்கும்னு சொல்லும் பொழுதுதான் நமக்கு கிடைச்சதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இன்னும் எனக்கு அது கிடைக்கலையேன்னு நினைக்கிற வரைக்கும் நமக்கு கிடைச்சது நமக்கு புரியவே புரியாது. நமக்கு என்ன கிடைச்சிருக்கின்றது நமக்கு புரியவே புரியாது. அப்ப நிறைவு என்பது மிக மிக அவசியம். அப்ப அந்த நிறைவு வர 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 நிறைவு உள்ள வந்துட்டாலே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பணிவு கண்டிப்பா வரும். நிறைவு வந்துட்டாலே பணிவு வரும். இந்த இரண்டு ரொம்ப முக்கியமானது. அப்பதான் நம்ம அடுத்த நிலைக்கு நம்மளால போக முடியும். அதுதான் மணிவாசக பெருமான் இந்த 3வது பாடலின் வழியாக நமக்கு உணர்த்த வருகிறார். பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முளையார் போகத்தே மையலுற கடவேனை மாளாமே காத்தருளி தையலிடம் கொண்டபிரான் தன்கழலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. மன்னதனில் பிறந்து எய்த்து மாண்டு விழக் கடவேனை எனமிலா அன்பருளி எனையாண்டிட்டு என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து தூணெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. மன்னதனில் பிறந்து எய்த்து மாண்டு விழ கடவேனை. மன்னதனில் பிறந்து எய்த்து, மன்னதனில் அப்படின்னா இந்த பூலோகத்தில் மன்னதனில் பிறந்து எய்த்துனா அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிக்க, இன்னும் பத்தலைன்ற எண்ணத்தோடு அனுபவிக்கிறது. இன்னும் பத்தலை சாமி, நல்லா புரிஞ்சுக்குங்க. மன்னதனில் பிறந்து எய்த்து மாண்டு விழ கடவேனை. நல்லா புரிஞ்சுக்குங்க. மன்னதனில் பிறந்து எய்த்து மாண்டு விழ கடவேனை. இந்த போதும் என்ற அந்த அறிவு நமக்கு வராத வரையில், போதும் என்ற நிறைவு நாம் எட்டாத வரைக்கும் நம்ம மீண்டும் மீண்டும் என்ன ஆகிட்டே தான் இருக்கணும், மரணித்து கொண்டே தான் இருக்கணும். நீங்க எப்போ போதும் என்ற அறிவு வருகிறதோ அப்பதான் என்ன வருது அப்படின்னா உங்களுக்கு நிறைவு வருகிறது. நிறைவு வரும்போது இறைவன் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். பரவாயில்ல, இவன் அதை ரொம்ப அழகா சொல்றாரு மணிவாசக பெருமான். மன்னதனில் பிறந்து எய்த்து, மன்னதனில் பிறந்த உயிர்களுக்கெல்லாம் என்ன
என்ன மாதிரி ஆசைகள் இருக்குது அப்படின்னு கேட்டா, முதல் அடிப்படையான ஆசை எல்லாருக்குமே என்னது? பிறந்த உயிர்கள் எல்லாத்துக்கும் உயிரை பார்த்துக்கணும். தான் உயிரை என்ன பண்ணிக்கணும்? பத்திரமா பார்த்துக்கணும். அடுத்தது அப்படியே கொஞ்சம் வட்டம் கொஞ்சம் பெருசாகும். என் மக்கள், என் மனைவி, என்னுடைய குடும்பம், என்னுடைய நாடு, என்னுடைய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம்? நம்மளோட வட்டத்தை அப்படியே கொஞ்சம் பெருசாக்கிக்கிட்டு, வட்டம் பெருசாக பெருசாக இங்க உள்ள இருக்கக்கூடிய ஆசைகள் என்ன ஆகிக்கிட்டே இருக்கும்? பெருசாகிக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு இது பண்ணணும், அவங்களை அதை செய்யணும், இவங்களுக்கு இதை செய்யணும், அவன் பெரியவன், அவன் கெட்டவன், இவன் நல்லவன், சின்னவன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளா என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம்? அதை பெருசாக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவன் நம்மளை தடுத்தாட்கொண்டு நமக்கு புத்தியை தரார். என்னன்னு, அடே இதெல்லாம் என்னது? பொய். பொய்யெல்லாம் மெய் என்று நினைக்காதரா, பொய்யெல்லாம் மெய்யின்னு நினைக்காத, இதெல்லாம் என்னது? பொய். நீ எத்தனை பிணைப்போட இருந்தாலும் ஒரு நாள் இந்த பிணைப்பை அறுத்து கொண்டு நீ சென்றே தீர வேண்டும். ஒரு நாள் இந்த பிணைப்பை அறுத்து விட்டுட்டு போய் தான்ப்பா ஆகணும். உன்னை இங்கேயே உட்கார வச்சுட்டு இருக்க முடியாதுப்பா. உன் வேலை முடிஞ்சிச்சுன்னா இங்கேருந்து என்ன பண்ணி ஆகணும்? பார்சல் பண்ணி அனுப்பிடணும். முடிஞ்சு போச்சுன்னா உன் கூட இங்கேயே அவங்களோடையே ஒட்டி வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நீ இன்னொருத்தங்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறிய, அவங்களே உன் கூட நிறுத்தி வைக்கவும் முடியாது. அவங்கள அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, உன் கூடயே என்னாலும் நிறுத்தி வைக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்றாரு? நமக்கெல்லாம் அந்த புத்தியை தராரு. அந்த புத்தியை தரும் பொழுதுதான் நமக்கு எது புரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமச்சிவாய என்ற மந்திரத்தினுடைய அர்த்தம் புரியும், அதனுடைய தேவை புரியும், அது எதுக்கு தேவை அப்படின்றது புரியும். அந்த நமச்சிவாய என்ற வார்த்தை உள்ள வரும் பொழுதுதான் திருவாசகம் நம்ம கையில கிடைக்குது. திருவாசகம் கையில கிடைச்சதுன்னா முதல் வார்த்தையே எதில் ஆரம்பிக்கிறோம்? நமச்சிவாய வாழ்க அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். அழகா அந்த திருவாசகம் கையில வந்ததுக்கு அப்புறம் அதிலிருந்தும் மாறாமல் அங்கிருந்து கொஞ்சம் விடுதலை கிடைச்சிருக்கோம். அந்த போகத்துல இருந்து கொஞ்சம் விடுதலை கிடைச்சிருக்கோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் இதுல நான் தாங்க பெரியவன், இதுல நான் தான் பெரியவன், இதுல நம்ம இன்னும் அடுத்தடுத்த நிலைக்கு போனோம். இன்னும் நான் தான் இதுலதான் ரொம்ப நேரடி இறைவனுடைய நேரடி தொடர்பாளனாக நான் மாறணும் அப்படின்ற அறிவு வரும். அது கொடுப்பார் இறைவன். அந்த பொய்ய உள்ள புகுத்துவார். அதுதான் யோகத்தின் போகம். அதுல இருந்து நாம தப்பிக்கிறோமா, அதுல இருந்து எந்த அளவுக்கு நம்ம வெளியில வரோம், எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத நம்மளை கிட்ட இருந்து கவனிப்பார். கவனித்து அதிலிருந்து நம்மளை மாற்றுவார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறிவை கொடுத்து, அந்த பொய்யறிவை கொடுத்து, அந்த பொய்யறிவிலிருந்து வெளியில கொண்டு வருது. இது எல்லாமே என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன்னதனில் பிறந்து எய்த்து மாண்டு விழ கடவேனை. அப்ப நான் தெளிவு பெற்று ஞானம் பெற்று அப்பொழுதும் ஏதோ ஒரு சின்ன புள்ளியில நான் மயங்கி கிடந்தேன் அப்படின்னா நான் என்ன ஆகணும்? மாண்டுதான் போகணும், மாண்டுதான் போகணும். அப்ப மன்னதனில் பிறந்து எய்த்து மாண்டு விழ கடவேனை. என்னுடைய வேலை என்ன எனக்கு நல்லா தெரியும். நான் இந்த மண்ணில் எதுவாக பிறந்தாலும் சரி, ஒரு நாள் என்ன ஆக போறேன்? மாண்டு விழ போகிறேன். பிறந்து எய்த்து, பிறந்து எய்த்து அப்படிங்கிறார். பிறந்து எய்த்து அப்படின்னா சுழற்சியாக வந்து 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 எனக்கு புரியுதுப்பா. ஒவ்வொரு பிறப்பை கொடுக்கும் பொழுதும் எனக்கு புரியுது. நான் பிறப்பை கடக்கும் வரையில் புரிந்து கொள்கிறேனா என்பது எனக்கு தெரியாது. ஆனா பிறப்பு முடியும் போது எனக்கு நீ தெரிய வைக்கிற. ஒவ்வொரு பிறப்பும் முடியும் பொழுது, டே இது பொய்யிடா, இத்தனை நாள் நீ ஆடின ஆட்டம் அது பொய்யிடான்றதை புரிய வைக்கிற. ஆனாலும் என்னால் என்ன பண்ண முடியல, அதிலிருந்து வெளியே வர முடியல. காரணம் என்னுடைய வினை, என்னுடைய விதியும் அத்தகையதாக இருப்பதால் என்னால் அதிலிருந்து மீண்டு வெளியே வர முடியல. மன்னதனில் பிறந்து எய்த்து மாண்டு விழ கடவேனை எண்ணமிலா அன்பருளி எனையாண்டிட்டு என்னையும் என்னையும் என்னையும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, நல்லா புரிஞ்சுக்கணும். எண்ணமிலா அன்பருளி. எண்ணமிலா அன்பருளினா எண்ணமிலா அன்பருளி. அதுதான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். இங்க என்னது, ஏதாவது ஒண்ணு ஒருத்தருக்கு நம்ம தரோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணம் என்னவா இருக்கும்? என் மேல அவங்க ரொம்ப அன்பா இருக்காங்க, எதுவுமே இல்லைனாலும் என் மேல அவங்க ரொம்ப அன்பா இருக்காங்க, அதனால அவங்களுக்கு நான் இதை செஞ்சேன். இவருக்கு இதை செய்தால் இவர் எனக்கு திரும்ப ஏதாவது செய்வார், அப்படி ஒரு எதிர்பார்ப்பு. இவன் இதை செய்யறதுக்காக இதை நான் செய்ய போறேன். வருங்காலத்துல இவன் இதை செய்வான் என்பதற்காக இதை நான் செய்ய போறேன். இதற்கெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ணமுடைய அன்பு. என்ன அன்பு? எண்ணமுடைய அன்பு. எண்ணம் இருக்கு உள்ள, என்ன இருக்கு?
இதை செஞ்சாங்க அதனால் நான் செஞ்சேன், இதை செய்வாங்க அதனால் நான் செய்வேன், இதை செய்யறதுக்காக இதை நான் செய்வேன். இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டேன். அப்போ இதில் எல்லாத்துலையும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்பார்ப்பு இருக்கு. நான் இதை உனக்கு தந்தால் இதை அவன் எனக்கு தருவான் என்பதற்காக இதை நான் செய்கிறேன். அப்படிலாம் நான் செய்யலைங்க அப்படின்னு நம்ம வாயால் சொன்னாலும் உள் மனசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் அவர் எனக்கு வேண்டப்பட்டவங்க, அதனால் அதை செய்கிறேன் அப்படின்ற ஒரு கொள்கை இருக்கும், அப்படின்ற ஏதாவது ஒரு புள்ளி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இதற்கு பெயர் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணமுடைய அன்பு. இந்த உலகில் பிறந்த அத்தனை உயிர்கள் கொடுக்கின்ற அன்பும் எண்ணமுடைய அன்புதான். அத்தனை உயிர்கள் இந்த மண்ணில் மலஜலம் கழித்து பிறப்பை கடக்கின்ற அத்தனை உயிர்கள் கொடுக்கின்ற அன்பும் எண்ணமுடைய அன்புதான். எண்ணமில்லா அன்பை தரக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா இறைவனை தவிர இந்த உலகில் வேறு ஒருத்தர் கிடையாது. எண்ணமில்லா அன்பு அப்படின்னா அந்த இறைவனுக்கு என்ன இருக்காதான்? இதை செய்கிறோமே, இவன் இதை வச்சு எனக்கு இதை செய்ய போறான்பா, போய் உடனே ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்கி அந்த 10 ஏக்கர் நிலத்துல ஆடம்பரமா எனக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பி ரொம்ப அழகா ஒரு திருமேனி எழுப்பி அந்த திருமேனிக்கு கும்பாபிஷேகம் பண்ணி அப்படியே என்ன பண்ண போறான்னா கோலாகலமா கொண்டாட போறான் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இறைவன் ஏதாவது ஒரு உயிருக்கு திருவுருளை கொடுக்குறாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவர் கொடுக்கறதுக்குரிய உள்ளார்ந்த அர்த்தம் வேற ஒன்றாக இருக்கும். நம்ம அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறோம். அவர் கொடுக்கறதுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன தெரியுங்களா? இதை எப்படி ஒரு மரத்தை இறைவன் என்ன பண்றான், அதற்கு மழையை கொடுத்து வெயிலை கொடுத்து அதை வளர வச்சு அதற்குரிய தட்பவெப்ப நிலையெல்லாம் கொடுத்து அதற்குரிய பூவையும் காயையும் கனியையும் காய்க்க வச்சு பூ ஒரு விதத்திலையும் காய் ஒரு விதத்திலையும் கனி ஒரு விதத்திலையும் வெவ்வேறு உயிர்களால் என்ன பண்ணப்படுகிறது, அனுபவிக்கப்படுகிறது. அதுதான் இறைவனுடைய செயல் இயக்கம் என்பது. அதுதான் ஒரு உயிருக்கு ஒன்று கொடுக்குறான் அப்படின்னா, மணிவாசக பெருமானை வாதவுரராக இருந்த மணிவாசக பெருமானை ஈர்த்து ஆட்கொண்டு அவன் என்ன பண்ணான், ஈர்த்து ஆட்கொண்டு திருவாசகம் இந்த உயிர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த உயிர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈர்த்து ஆட்கொள்கிறார். ஆனா மணிவாசக பெருமான் ஓயாமல் பிள்ளை வரும் வரையில் என் துதியை தான் பாட வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் ஈர்த்து ஆட்கொண்டாரான்னு கேட்ட கிடையாது. இவன் ஒரு ஆள் தான்யா, இவனை வச்சு என்ன பண்ணிடணும், ஃபுல்லா எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டுறணும்யா அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட மணிவாசக பெருமானை சிவபெருமான் ஆட்கொண்டாரானா இல்லை. அவருடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்னது அவருக்குள்ள தெரியும். என்னது, இந்த உயிர் வாதவுரராக பிறந்த இந்த உயிர் இந்த உலக உயிரிலெல்லாம் உயிர்விடுவதற்காக திருவாசகம் என்னும் பெரும் பொக்கிஷத்தை தந்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய அந்த அருளினுடைய காரணம். அதன் பேர் காரணன் அப்படின்றாங்க. எண்ணம் இல்லை, அதுக்கு பேர் என்னது, காரணன். அவன் யார் அப்படின்னு கேட்டா காரணங்களுக்கெல்லாம் காரணி அவன். மணிவாசக பெருமானை ஏங்க தடுத்தாட்கொள்ளணும், அதற்கு காரணம் என்ன அப்படிதான் இருக்கு, அவருக்கு தான் தெரியும் அந்த காரணம் என்ன, தடுத்தாட்கொள்ள வேண்டியதற்குரிய காரணம் என்ன. மணிவாசக பெருமான இடத்துக்கே அது சொல்லப்படலை. மணிவாசக பெருமானுக்கு என்னது சொல்லும் போது திருப்பெருந்துறை நிறுத்தி எப்பா ஒரு 51 பாட்டு பாடிட்டு வாப்பா, திருவாசகம்னு பேர் வச்சுக்கப்பா, அதுக்கு அந்த 51 பதிகமும் இப்படி இருக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்படி அவர் மாணிக்கவாசக பெருமானுக்கு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும், ஒரே நாள்ல 51 பதிகத்தையும் மாணிக்கவாசக பெருமான் பாடிட்டு தில்லை ஓடிட்டு போயிரு. 51 பாட்டு பாடுறது பெரிய விஷயமா மணிவாசக பெருமானுக்கு? அழகா பாடிட்டு ஓடி போயிருப்பாரு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊசி குத்தும்போதெல்லாம் வலிக்குது இல்ல, குத்தும்போது என்ன பண்ணுவான், கண்டிப்பா அந்த ஊசி குத்தும்போது ஒரு ஊசி குத்தும்போது நமக்கு என்ன இருக்கும், ஒரு வலி இருக்கும் இல்லையா. இந்த இடத்துல ஒரு முறை குத்துவாங்க, இடுப்புல ஒரு முறை குத்துவாங்க. இப்போ வந்திருக்க வியாதிகள்லாம் வயிற்றுல குத்துறது, வாயில குத்துறது எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு குத்தும் போதும் ஒவ்வொரு இடத்துல அந்த ஊசி குத்தும் பொழுதும் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு விதமான வலியை வெளிப்படுத்துகிறோம் இல்லையா. ஒவ்வொரு விதமான வலியை வெளிப்படுத்துகிறோம். ஒவ்வொரு மருந்து உள்ள போகும்போதும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளை நம்மளால உணர முடியுது. அப்படி மணிவாசக பெருமானை ஈர்த்தாட்கொண்ட சிவபெருமான் வெவ்வேறு விதமான உணர்வுகளை கொடுத்து அவர் வாயிலிருந்து 51 பதிகங்களை வாங்குறார். அவர் வாயிலிருந்து 51 பதிகங்களை வாங்கினார். அப்படி வாங்கினதனால தான் அந்த 51 பதிகமும் என்ன சொல்லுது, ஒரு ஆன்மா இறைவனிடத்தில் இருந்து பிரிந்து மீண்டும் இறைவனிடத்திலே போய் சென்று சேர்வதற்கு எப்படியெல்லாம் புலம்பணும்,
என்ன மாதிரி சிந்தனையெல்லாம் அந்த ஆன்மாவுக்கு வர வேண்டும் என்பதை புரிய வைக்கிறது. அதை தான் அது வேணுன்றதுக்கு தான் மணிவாசக பெருமான் சிவபெருமான் மணிவாசக பெருமானை ஈர்த்தாட்கொண்டு காரணனாக நின்றார். திருவாசகம் வருவதற்குரிய இறைவன் வந்து சொன்னா நீங்க என்ன கேட்பீங்க? இறைவன் வந்து அப்படியே இறைவன் வந்து சொன்னார்னா இறைவன் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட முதல்ல என்ன கேட்பீங்க? சாமி, என் புள்ள குட்டிலாம் நல்லா இருக்கணும், எனக்கு நல்லா இந்த கஷ்டத்துல இருக்கிறேன், இதெல்லாம் பண்ணு அதெல்லாம் பண்ணு. எல்லாம் நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் இறைவனுக்கு தெரியும், நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆனா நம்ம போய் அவர் முன்னாடி நின்று அவர்கிட்ட போய் சொல்வதை விட அறியாமை இந்த உலகத்தில் வேறு ஒன்று கிடையவே கிடையாது. அதை விட இன்னொரு அறியாமை என்ன தெரியுமா? அதை விட இறைவன் கொஞ்சமாவது சரி ஒழிஞ்சு போ அப்படின்னு வாரான். என் நண்பன் இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கான், அவனை எப்படியாவது காமாத்திரு சாமின்னு போய் நிக்கிறோம் பாருங்க. அதை விட அறியாமை இந்த உலகத்தில் வேறு ஒன்று கிடையவே கிடையாது. இறைவனுக்கு தெரியாத விஷயங்கள் இங்கே உலகத்தில் ஒன்று கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. ஏன் இவ்வளவு நீளமா இதை பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மன்னத்தினில் பிறந்து எய்த்து மாண்டு விழ கடவேனை மணிவாசக பெருமானை வாதவூர் திருப்பெருந்துறையிலே வாதவூரராக வருகின்ற மணிவாசக பெருமானை ஈர்த்தாட்கொண்ட சிவபெருமான் அவருக்கு எல்லா அருளையும் கொடுத்து அவருக்கு உபதேசம் செய்து, ஐயா இந்த இவ்வளவு நாள் நீ இருந்துட்டு தில்லைக்கு வாப்பான்னு சொல்லிட்டு போறார். இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு போறார். மணிவாசக பெருமான் 51 பதிகங்களை புரட்டி பாருங்க. 658 பாடல்கள்ல ஒவ்வொரு வார்த்தையா நல்லா தேய்ச்சி தேய்ச்சி எடுத்து பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது சிவம் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுச்சு, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் சொல்றது தான் சிவம் செய்யும்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? நான் தான் சிவம், எனக்கு பதிலா என்னை இங்க நிறுத்திட்டு போயிருக்காரு, அவருக்கு பதிலா என்னை நிறுத்திட்டு போயிருக்காருன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டா இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. தப்பி தவறி கூட எப்பொழுதும் இறைநிலையை அடைந்தவர்களை ஒப்பிட்டு யாரையும் சொல்லாதீர்கள். இறைநிலையை அடைந்தவர்களுடைய நிலை வேற. அருளாளர்கள் பெற்றதெல்லாம் இன்னைக்கு நம்ம பெற்றுவிட முடியாது. அதுக்கு பயணம், பெரிய பயணம். அது இன்னும் பல பிறவிகள் எடுத்து இறைவன் நம்மளை இன்னும் எவ்வளவு தேய்க்க வேண்டியது இருக்கோ தெரியாது. அவர்களோடு ஒப்பிடுவது அவர்களை இழிவுபடுத்துவதற்கு சமம். அவர்களோட நம்மளை ஒப்பிட்டுக்கிறது அவர்களை இழிவுபடுத்துவதற்கு சமம். நம்ம எல்லாம் யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய பக்திக்கும் நம்ம இன்னும் பக்தின்ற வார்த்தைக்கே இன்னும் நம்ம உள்ள வரவே இல்லை. பக்திக்கே வரல. பக்தி இன்னும் எவ்வளவு தூரத்துல இருக்குது, இன்னும் பக்திக்கே வரல நம்ம. அப்ப யோசிச்சு பார்க்கணும், அவங்களோட ஒப்பிடுவது சரியானது கிடையாது. அந்த ஒப்பிட நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் கீழே தான் போவோம் நம்ம. அதனால அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் மன்னதனில் பிறந்து எய்த்து மாண்டு விழ கடவேனை எண்ணமிலா அன்பருளி. அவன் என்ன பண்றான்? எண்ணமிலா அன்பருளி. எண்ணமிலான்னா இந்த உயிரை ஆட்கொண்டு இந்த கொடுத்துட்டான் பா திருவாசகத்தை, 51 பதிகத்தை திருக்கல்லில் உட்காந்து பேசுங்கன்னு சொல்லிட்டான். அப்படின்னா இது என்ன காரணத்துக்காக கொடுத்தான் என்பது இறைவனுக்கு தான் தெரியும். நான் இங்க உட்காந்துக்கிட்டு நான் பேசிக்கிட்டு நானா ஒரு எண்ணத்தை தீர்மானித்திடக்கூடாது. ஒருவேளை இப்படி நம்மளை இது பண்றதுக்காக கொடுத்தாரோ அதை பண்றதுக்காக கொடுத்தாரோ அப்படின்ற மாதிரி நம்ம சிந்திக்க கூடாது. எண்ணமிலா அன்பருளி. அது எப்பேற்பட்ட அன்புன்னு கேட்டீங்கன்னா எண்ணமிலா அன்பு. எண்ணமில்லா அன்பு யாருக்கெல்லாம் தர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவானது. எண்ணமில்லா அன்புன்றது என்னது? எல்லாருக்கும் பொது. என்கிட்ட வரவனுக்கு மட்டும்தான் அந்த அன்பு கிடையாது, எல்லாருக்குமே உண்டு. எல்லாரும் ஒரு நாள் அந்த அன்பை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அனுபவிச்சுட்டு இருக்கோம், புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தெரியுது, புரியாதவங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். எண்ணமிலா அன்பருளி எனையாண்டிட்டு என்னையும் தன். என்னையும் எனையாண்டிட்டு என்னையும் எனையாண்டிட்டு என்ன பண்ணாரு? எண்ணமில்லா அன்பை எனக்கு கொடுத்து என்னை ஆண்டிட்டு என்னையும் தன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என்னையும் வந்துட்டாலே என்ன அர்த்தம்? என்னையும் அப்படின்னா இருக்கிறதுலே நான் தான் கீழே. எனக்கெல்லாம் இது கிடைக்குமாப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப உயர்ந்தது அதுன்னு அர்த்தம். அப்பதான் நமக்கு அந்த வார்த்தை வரும் இல்லையா? என்னெல்லாம் ஏரோப்ளைன்ல போக முடியுமாப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏரோப்ளைன் டிக்கெட் விலை அதிகங்க, எனக்கு பஸ்ல போகவே வசதி இல்லை, நான் எங்க ஏரோப்ளைன்ல போறது அப்படின்னா அப்பதான் நம்மள என்ன சொல்லுவோம்? நம்மளை யாராவது ஒருத்தர் வந்து ஏரோப்ளைன்ல கூட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? என்னையும் கூட்டு போனார்ப்பான். அந்த யும்ன்ற வார்த்தை என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அதற்கு தகுதி இல்லாதவன். நான் அதற்கு தகுதி இல்லாதவன். அவன்
எண்ணமில்லா அன்பை எனக்கு அருளுவதற்கு எனக்கு தகுதி கிடையாது. ஆனால் அவன் என்னையும் தன் அடியவனாக ஏற்றுக்கொண்டான். என்னையும் தன் அடியவனாக ஏற்றுக்கொண்டான். சிவபெருமானுக்கு தான் தெரியும். மாணிக்க வாசக பெருமானை ஆட்கொண்டதற்குரிய காரணம் சிவபெருமானுக்கு தான் தெரியும். என்னை ஆட்கொண்டு விட்டான் என்ற காரணம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு நான் நினைச்சேன் அப்படின்னா இன்னும் மெய்யறிவு வரவில்லை என்பது அர்த்தம். அவன் ஆட்கொண்டதுக்குரிய காரணம் அவனுக்கு தான் தெரியும். அதனாலதான் மணிவாசக பெருமானுக்கு என்ன வார்த்தை வருது அப்படின்னா எல்லா இடத்துலையும் உபயோகிக்கிறார். என்னது? என்னையும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னை காட்டிலும் இன்னும் நிறைய பேர் முன்னாடி இருக்காங்கன்னு அர்த்தம். என்னை காட்டிலும் மெய்நெறியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் கோடான கோடி பேர் இருக்காங்க. அப்ப என்னை போய் ஆட்கொண்டிருக்கான இறைவன். என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து, நல்லா கவனிக்கணும், என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து, அடுத்த வார்த்தையை கவனிக்கணும், தூநெறியே சேரும் வண்ணம், தூநெறியே சேரும் வண்ணம், என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து. சுண்ண வெந்நீர் அப்படின்னா விபூதி. சுண்ண வெந்நீர்னா எந்த விபூதி? இதோ எடுத்து எடுத்து பூசிக்கிறோம்ல, இந்த விபூதி வேற. இது பக்தியின் அடிப்படையில் இறைவனிடத்துல நம்ம போய் நின்று நாமளும் அந்த நெறியில் நிற்கிறோம் என்பதற்காக ஒரு தத்துவம் அடிப்படைனா என்னது? நம்மளும் ஒரு நாள் என்னவாக போறோம்? சாம்பலாக தான் போறோம் அப்படின்றதுனால அதன் அடிப்படையில் எடுத்து நம்ம இட்டுக்கொள்வது விபூதி. சுண்ண வெந்நீர் அப்படின்றாரு மாணிக்க வாசக பெருமான். சுண்ண வெந்நீர் அணிவித்து. சுண்ண வெந்நீர் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய திருமேனியில் இருப்பதற்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுண்ண வெந்நீர். நல்லா புரிஞ்சுக்கணும். சிவபெருமானுடைய திருமேனி மீது, நான் சொல்வது நெற்றி மீது இல்ல, திருமேனி மீது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பூசிக்கிறது இங்க மட்டும்தான். இறைவன் எங்க பூசியிருக்காரு? பூசிக்கல, அதுவாக படிந்தது. எப்படி படிதான்? ஒவ்வொரு ஊழி காலத்திலையும் இந்த உலகம் இறைவனிடத்தில் உமையம்மை உட்பட, நல்லா புரிஞ்சுக்குங்க, அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, உமையம்மை உட்பட எல்லாரும் ஊழி காலத்துல எங்க போய் ஒடுங்குறாங்க? இறைவனுக்குள்ள போய் ஒடுங்குறாங்க. அப்படி இந்த எல்லா உலகங்களும் இறைவனிடத்தில் ஒடுங்கும் பொழுது இந்த உலகத்தில் எழும்புகின்ற தூசி, இந்த உடம்பும் இந்த உலகமெல்லாம் ஒடுங்கி எழும்புகின்ற தூள், அந்த தூள் எப்பேற்பட்ட தூளாம்? வெண்ணிறத்தூள். அது எப்பேற்பட்ட சாக்கடெல்லாம் கரைஞ்சு போய் இருந்தாலும் சரி, அதெல்லாம் என்னவா மாறிடும்? இறைவன் மேனியில போய் படும் பொழுது அது தூய்மையான வெந்நீராக மாறுகிறது. எப்ப? இறைவன் எல்லாரையும் தனக்குள் ஒடுக்கும் பொழுது. ஒரு சுத்தமான பொருளுக்குள்ள போகும்போது எப்படி வரணும்? சுத்தமாக தான் வரணும். அப்ப அந்த சுத்தமான பொருளா மாற்றப்படும் பொழுது அங்க ஒரு புழுதி பறக்குமா. அது புழுதி என்னது? நம்ம நினைக்கிற புழுதி இல்ல. புழுதினா என்னது? சுத்தமான அந்த துகள்களாக மாறி அந்த சுத்தமான துகள்கள் இறைவனோட திருமேனி மீது முழுதுமாக படியுமா. இன்னைக்கு நம்ம காலையில பூசின வெந்நீர் காலையில விபூதி என்ன ஆயிடுது? கொஞ்ச நேரத்துல கலைஞ்சு போயிடுது இல்லையா? ஆனா இறைவனுடைய திருமேனி மீது பூசப்பட்டிருக்கின்ற அந்த சுண்ண வெந்நீர் ஒருபொழுதும் அவன் மேனியை விட்டு அகழுவது இல்லை. எப்போதும் அவன் திருமேனியிலே இருக்குமா. பெருமான் எந்த உயிரை ஆட்கொள்கிறாரோ, பெருமான் எந்த உயிரை ஆட்கொள்கிறாரோ அந்த உயிருக்கு இறைவன் அந்த சுண்ண வெந்நீரை அணிவிப்பதாக மணிவாசக பெருமான் சொல்கிறார். என்ன செய்யறாரு? அந்த உடம்போட இறைவன் அந்த உயிரை தன்னோடு சேர்த்து கொள்ளும் பொழுது அந்த மேனியின் மீது இருக்கக்கூடிய வெந்நீரெல்லாம் என்னவாகுது? அந்த உயிர்களின் மீது படியுமா. அதற்கு பேர் தான் என்னதுன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுண்ண வெந்நீர் அணிவித்து. அணிதல், அணிவித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேனி முழுதும் பூசுதல், மேனி முழுதும் படர்தல். மேனி முழுதும் என்ன ஆகுது? படருது. எப்ப படரும்? இறைவன் தன்னோடு கலக்கும் பொழுது. இறைவன் தன்னோடு கலக்கும் பொழுது அது என்னவாகும் அப்படின்னா தன் மேனி மீது படரும். அதனாலதான் அந்த வார்த்தையை உபயோகிக்கிறாரு. மன்னதனில் பிறந்து எய்த்து மாண்டு விழ கடவேனை எண்ணமிலா அன்பருளி என்னையும் தன் எண்ணமிலா அன்பருளி எனையாண்டிட்டு என்னையும் தன்
சுண்ண வெந்நீர் அணிவித்து, நல்லா கவனிக்கணும், சுண்ண வெந்நீர் அணிவித்து தூநெறியே சேரும் வண்ணம். எப்ப தூய்மையான நெறி நம்மை சேருகிறது என்று கேட்டால், இறைவனுடைய திருவருளோடு இறைவன் நம்முள் கலந்து விட்டான் என்பதை எப்பொழுது உணரப்பெறுகிறோமோ அப்பொழுது அந்த தூய வெந்நீர் நம் மீது அணிந்து கொண்ட அந்த உணர்வு எப்பொழுது நமக்கு வருகிறதோ அந்த கணமே நம்மளுடைய நெறி என்ன நெறியா மாறிடும்? தூநெறி. தூநெறினா தூய்மையான நெறி. தூய்மையான நெறினா ரொம்ப எளிமையான வார்த்தை, எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் அவன் செயல். முன்னாடி நின்றுட்டு வந்துட்டான் இறைவா என்னை கூப்பிட்டுக்கோன்னு கூட சொல்லக்கூடாது. முன்னாடி நின்றுட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு சாமி, எல்லாம் திறந்துட்டேன், கோமணத்தோட வந்திருக்கேன் சாமி, கூப்பிடு. கோமணம் மட்டும் நீ கொண்டு வந்ததா? இந்த உடலும் இறைவன் உனக்கு இங்க கொடுத்தது எவ்வளவு நாள்? இந்த பிறப்பை கடக்கிற வரைக்கும் இந்த உடல் கொடுக்கின்ற உடல் வாங்கி வந்த உடலா? போய் சேரும்போது இருக்கிற உடல் வாங்கிட்டு வந்த உடலா? எத்தனையோ மாற்றங்கள் இல்லையா? அத்தனை மாற்றங்களையும் குறித்து கடைசியில் என்ன பண்ணுறான் இறைவன்? இந்த உடலை பொய்ன்னு சொல்லி கழட்டி விட்டுட்டு போயிடுறான். இந்த இடத்துல விட்டுட்டு வாடா, அவனுக்கு வேற வேலை இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அங்கே போய் நின்றுட்டு, பெருமானே என் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் சாமி, உன்னை மட்டும் தொழுவதை மட்டுமே குறியாக நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா அவன் புரிய வைப்பானா ஒரு நாள், என்னது உன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு புரிய வைப்பானா. அந்த நாளுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா தூநெறி அடையும் நாள். தூநெறி அடையும் நாள், தூநெறியே சேரும் வண்ணம். அவன் திருவடி நிழலை அடையும் நாள், அவன் திருவடி பெயரை அடையக்கூடிய நாள் தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாள். அப்போ தூநெறியே சேரும் வண்ணம். அந்த தூநெறி என்னை சேரும் வண்ணம் பெருமான் என்ன செஞ்சான்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணமிலா அன்பு என் மீது செலுத்தி என்னை ஆண்டிட்டு என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து. அந்த சுண்ண வெந்நீர் எப்பொழுது உங்கள் மேனி மீது அணிவிக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் தூநெறி என்ற நெறியை நோக்கிய உங்களால பயணிக்க முடியும். அதுதான் பக்தி. நல்லா புரிஞ்சுங்க. தூநெறி என்பது என்னது? பக்தி. அந்த பக்தி நிலையை அடையும் பொழுதுதான் முத்தி நிலைக்குரிய கதவு திறக்கப்படுகிறது. அதுதான் மாணிக்க வாசக பெருமான் சொல்றாரு, சுண்ண வெந்நீர் அணிவித்து தூநெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவை. அண்ணல் அப்படின்னா அண்ணல்னா ரொம்ப உயர்ந்தவன் அர்த்தம், ரொம்ப உயர்ந்தவன் அர்த்தம். அவங்க கிட்ட மட்டும்தான் அந்த சக்தி இருக்குன்னு அர்த்தம். அவங்க கிட்ட மட்டும்தான் அந்த சக்தி இருக்கு. அவங்களுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணல். அவங்கள அடைமொழி, அவங்களுக்கு சொல்லக்கூடிய அடைமொழி என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணல். அவங்களுக்கு தான் அந்த தெளிவு, புரிதல், அறிவு இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஏன் இதை சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுண்ண வெந்நீர் அணிவித்து தூநெறியை எனக்கு தரக்கூடியவன் யார் அப்படின்னா அண்ணல். அவனை தவிர எனக்கு அந்த நிலையை தருவதற்கு இங்க யாருமே கிடையாது. அவனை தவிர அந்த நிலையை எனக்கு கொடுப்பதற்கு யாருமே கிடையாது. அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆர் வருவார் அச்சோவே. அண்ணல் எனக்கு அருளியவாறு. நல்லா புரிஞ்சுக்குங்க. 51வது பதிகத்துல அச்சோ பதிகத்துல நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல்லையும் பெருமான் அழகா முடிக்கிறாரு. மாணிக்க வாசக பெருமான் எப்படி முடிக்கிறாரு? அண்ணல் எனக்கு அருளியவாறு, ஐயன் எனக்கு அருளியவாறு. அந்த வார்த்தையை கவனிக்கணும். என்னது? அருளியவாறு, அருளியவாறு, அருளியவாறு. இந்த அருளியவாறுன்ற வார்த்தைகளுடைய பொருள் ரொம்ப 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 முக்கியம். கவனிக்கணும் இந்த இடத்துல. நம்ம அருள் 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 அருளியவாறு, அருளுதல் அப்படின்றது யாருக்கு மட்டும் பொருந்தும் அப்படின்னு கேட்டா இறைவனுக்கு மட்டும்தான் பொருந்தும். நல்லா புரிஞ்சுக்குங்க. வேற யாருக்கும் பொருந்தாது. அருளியே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அருளுதல் யாருடைய வேலை அப்படின்னு கேட்டா இறைவனுடைய வேலை. இறைவன் அவங்க மூலமா நமக்கு இது அருள் இருக்கார். அவங்க மூலமா நமக்கு அருள் இருக்கார். அவங்க என்ன பண்ணாங்க? வாய் முடிந்தார்கள். அம்மா இல்லை, நான் பொதுவா எல்லாரையும் சொல்றேன். ஒரு விஷயம் நமக்கு சொல்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் என்னது? வாய் மலர்றாங்க. ஆனா அருளுகின்றவன் யார் அப்படின்னா இறைவன். அருளுவது யாருடைய வேலை? 3 வேலையை பிரிச்சிடுறோம். என்னது? படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு நம்ம பிரிச்சிடுறோம். அந்த 3 வேலைக்கும் ஒருத்தரை நியமிச்சிட்டாருன்னு சொல்லிடுறோம். யாரு?
ஆமா, படைத்தலுக்கு பிரம்மா, காத்தலுக்கு விஷ்ணு, அழித்தலுக்கு ருத்ரன் அப்படின்னு சொல்லிடுறோம். இன்னும் 2 வேலை இருக்கு, மறைத்தல் அருளல். மறைத்தல் அருளல். இந்த மறைத்தல் அருளல் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறைத்தல் எல்லா உயிர்களும் இன்னைக்கு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லா உயிர்களும் என்னென்ன வேலையை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா, காரணம் என்னன்னா இந்த மறைத்தல் என்றது தான் அதுல உள்ள எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒண்ணு. இந்த 3 வேலை இன்னொருத்தர் செய்யறாருன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அதையும் மறைந்திருந்து செய்பவன் யார் அப்படின்னு கேட்டா இறைவன். 5 தொழிலும் அவனுக்குரியது. 5 தொழிலும் அவனுக்குரியது. ஆமா, பிரம்மா இதைதான் செய்ய வேண்டும் என்று இறைவன் தான் தீர்மானிக்கிறான். விஷ்ணு இதை தான் செய்யணும்ட்டு இறைவன் தான் தீர்மானிக்கிறான். ருத்ரன் இதை தான் செய்ய வேண்டும் என்று இறைவன் தான் தீர்மானிக்கிறான். இந்த மறைத்தலும் அருளலும் அவர் வச்சுக்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா? இந்த மறைத்தல் அப்படின்ற தொழில் எப்ப தெரியுமா எல்லாருக்கும் தெரியும்? இறைவன் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்றது எப்ப தெரியுமா தெரியும்? எப்பொழுது அவன் அருளுகிறான் என்பதை புரிந்து கொள்கிறோமோ அப்பதான் இவ்வளவு நாள் சாமி நம்மள இதெல்லாம் மறைச்சு வச்சிருந்தார் போல் இருக்கியா, இந்த உண்மையெல்லாம் மறைச்சு வச்சிருந்தார் போல் இருக்குன்றது எப்ப புரியும்? அவன் அருளினால் தான் நமக்கு புரியும். அதனாலதான் மணிவாசக பெருமான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்றார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அவன் அருள் இருந்தால்தான் அவனுடைய திருவடியை வணங்க முடியும். அது வரைக்கும் நான் போனப்பெல்லாம் கோயில்ல என்ன நினைச்சிட்டு போனேன்? சாமி நான் வந்துட்டேன், சாமி நான் உன்னை வணங்க வந்திருக்கேன், நான் கும்பிட வந்திருக்கேன் சாமி. எப்ப எனக்கு அந்த அறிவு வந்தது? பெருமானே உன் அருள் கிடைக்கும் பொழுதுதான் இந்த ஆணவம் என்பது எனக்குள்ள மறைஞ்சிருக்கின்றது புரிஞ்சுது இறைவா. அப்படி மணிவாசக பெருமான் வழியில் நின்று அண்ணல் எனக்கு அருளியவாறு அப்படின்றது என்னதுன்னா, அருளுதலும் மறைத்தலும் யாருடைய வேலை? இறைவனுடைய வேலை. நம்ம எதையாவது ஒன்று சொல்லிட்டு அவர் அருளிய இவர் அருளியன்னு சொல்லிடக்கூடாது. நம்மளெல்லாம் வச்சு இறைவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? வாய்மொழிய வைக்கிறார், அவ்வளவுதான். வாய் மலர வைக்கிறார், அவ்வளவுதான். ஆனா இந்த வாய் மலர்தல் வாய்மொழிதல் எல்லாம் எதோட செயல்? இறைவன் அருளுதல். இறைவன் அருளுவதால் தான் இங்க உட்காந்து நம்மளால என்ன பண்ண முடியுது? பேச முடியுது. அதனால அதுல ரொம்ப கவனம் செலுத்தணும் நம்ம, புரியுதுங்களா? அருளுதல்ல எப்பவுமே அந்த சொல்லு நம்ம உபயோகிக்குதல் கூடாது. இறைவனுக்குரிய சொல்லது, புரியுதுங்களா? அதனால எழுதி அருளிய பாடி அருளிய இப்படிலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் யாருது அப்படின்னா இறைவனுடைய செயல். ஏதோ இறைவன் நமக்கு அந்த தொழிலை கொடுத்துருக்கிறான், அந்த தொழிலை இறைவன் நம்மளை செய்ய வச்சிருக்கான், அவ்வளவுதான். புரியுதுங்களா? இதெல்லாம் அவனுடைய திருவருள். அவன் திருவருளாலே நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லலாம்? அதை வாய்மொழிந்தோம்னு சொல்லலாம். அவன் திருவருளாலே அதை பாடினோம்னு சொல்லலாம். அவன் திருவருளாலே நாம் பேசினோம்னு சொல்லலாம். அவன் திருவருளாலே நாம் எழுதினோம்னு சொல்லலாம். நம்ம அருளிய அப்படின்ற வார்த்தை நமக்குரிய வார்த்தை இல்லை என்பதை இந்த இடத்துல கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் நம்ம. அதுக்கு தான் அவர் அந்த அச்சோபதிகம் முழுக்க இந்த அறிவுலாம் நமக்கு வரணுன்றதுக்கு தான் அழகா சொல்றாரு. அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அருளுதல் என்பது யாராலையும் தர முடியாது, அதுவும் என்னை போன்றவர்களுக்கு யாராலும் தர முடியாது. அவ்வளவுதான். அம்பு போய் என்ன சொல்லக்கூடாது? நான் தான் இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்து உன்னை குத்தினேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எய்தியவன் அவன். அந்த அம்பை எய்தியவன். எந்த இலக்கை நோக்கி அந்த அம்பு போக வேண்டும் என்று தீர்மானித்தவன் இறைவன். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால 51 பாடல்களோ 658 பாடல்களோ நமக்கு புரிய வைக்கிறது அதுதான். புரியுதுங்களா? திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி தருது. அதனால அப்பேற்பட்ட அந்த வாசகங்களை நம்ம கையில எடுக்கும் பொழுது நம்மை துறக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மை துறப்பதற்கு தான் நமக்கு என்ன வேணும்? திருவாசகம் வேணும். துறத்தல்னா என்னது? நான் இதுலேருந்து சாப்பிடக்கூடாது, நான் இதுலேருந்து குடும்பத்து பக்கம் பார்க்கக்கூடாது, நான் இதுலேருந்து சம்பாதிக்கக்கூடாது, அதெல்லாம் துறத்தல். எல்லாம் இறைவன் செயல் என்று இறைவனிடத்தில் நம்மை ஒப்படைத்தலுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா துறத்தல். அங்கே போய் நிற்கணும், எது கிடைச்சாலும் ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கு பேர் தான் துறத்தல். நல்லா புரிஞ்சுங்க. அந்த எண்ணம் வர 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 நம்மை பற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து போகங்களும் பிய்த்து கொண்டு ஓடிவிடும். என்ன பண்ணிக்கோம்? அதுவா கண்டு போயிடும். வெளிச்சம் வரும்போது எப்படி இருட்டு தன்னால போகுதோ அதை யாராவது துரத்துறோமா? வெளிச்சம் வந்துருச்சு, தூசியை பெருக்கி தள்ளுற மாதிரி பெருக்கி தள்ளுறோமா? ஒளிச்சத்தை இருள கிடையாது. ஒளி உள்ள வரும்போதே இருள் அதுவாக அகழுவது போல் மெய்ஞானம் உள்ளே வரும் பொழுது, மெய்யருள் உள்ளே வரும் பொழுது பொய்யானவை எல்லாம் நம்மை விட்டு போகும். நம்ம துரத்த வேண்டிய அவசியம் இல்லை.
அதனால மன்னதனில் பிறந்து எய்த்து மாண்டு விழ கடவேனை எண்ணமிலா அன்பருளி எனையாண்டிட்டு என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து தூணெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அப்படிங்கிறாரு மணிவார்.